ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் கப்பி வேர்ல்டு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எல்லாமே நம்ம ஏரியா பசங்க தான். நம்ம கிளைடர்ஸை, அதாவது நம்ம நியூ நேம் வச்சுருக்கோம். நம்ம கிளைடர்ஸுக்கு ஜாக்கும் ஸ்பேரோவும், மேலுக்கு வந்து ஜாக்குன்னும் ஃபீமேலுக்கு வந்து ஸ்பேரோன்னு வச்சுருக்கோம். சாய் வந்திருக்காரு. உங்களுக்கு சாய் ஆல்ரெடி தெரியும். மற்றவங்க 2 பேர் வந்து நியூவாக வந்திருக்காங்க நம்ம கிளைடர்ஸை பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு வந்து ஜாக்குன்னும் ஃபீமேலுக்கு வந்து ஸ்பேரோன்னு தான் பேர் வச்சுருக்கோம். அதுவும் இப்போ தான் எதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது, மணி தான் எதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஜாக்கு டைட்டானிக் படம் அப்படின்னு பேசும்போது தான் டக்குன்னு நம்ம கடல் கொள்ளையரோட பேர் ஞாபகம் வந்துச்சு. என்ன பேருனா ஜாக் ஸ்பேரோ. ஓகே, நம்ம வந்து ஜாக்குன்னு மேலுக்கும் ஃபீமேலுக்கு வந்து ஸ்பேரோன்னு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஜாக்கு ஸ்பேரோன்னு பேர் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்கும் ஸ்பேரோவும் வர வர சேட்டை அதிகம். ஆனால் நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நைட் ஆனால் அவங்க சேட்டை பயங்கரமாக இருக்குது. நைட் ஆனால் முழிச்சுக்கிறாங்க. பகலில் சும்மா அடித்து போட்டு தூங்குறாங்க. அந்த மாதிரி தூங்குறாங்க 2 பேரும். எந்திரிக்கவே மாட்டேன்றாங்க. ஆனால் எழுப்பலாம் நம்ம. அதை வந்து அவங்க தூக்கத்தை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான். ஆனால் நானுமே வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்து பெருசாக எழுப்புறது கிடையாது. ஃபுட்டு கொடுக்குறதுக்காக மட்டும், லஞ்சுக்கு மட்டும் அவங்க எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுருவேன். திரும்ப வச்சா அவங்க எழுப்பி தூங்கிடுவாங்க. அப்புறம் திரும்ப கரெக்டாக ஒரு இருட்டினதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா சும்மா விடிய விடிய அங்கிட்ட இங்கிட்ட தாவிக்கிட்டு வெளியில் விட்டோம்னா போதும். நம்ம வெளியில் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை வம்பளுக்குறாங்க. ஓடி வந்து நம்ம மேலே தாவுறாங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக சாய் வந்துட்டார். அவருக்கு கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்னால் பிடிக்கும். பட் ஆனால் அவங்க வீட்டில் பெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் அதை பற்றி உங்களுக்கு என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இது என்ன ஃப்ரைஸ், அது என்ன ஃப்ரைஸ்ன்னு கேட்டுட்ருக்காரு. நம்ம ஃபுல் ரெட் கப்பி வரும்போதே பார்த்திங்கன்னா பாக்கெட்லேயே கொட்டி போட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து செப்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருக்குது. சாய் வந்து பார்த்துட்டு அவரோட ரிவ்யூவை சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், மேல் ஃபீமேலாக பிரிக்கிறதுக்கு நீங்கள் பாதியாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் ஐடியா கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு அவரோட ஐடியா. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங்கு. எல்லாமே அனுபவம் தான். இப்போ நம்ம பண்ண தான், நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸில் இருந்து தான் நிறைய வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது. நான் சின்ன வயசில் ஃபிஷ்ஷெல்லாம் வளர்த்துருக்கேன் வீட்டில். அது வந்து ஏன் சாகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் சாகுது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். நல்லா ஃபுட்டு போட்டால் நல்லா சாப்பிடும் அப்படின்னு நிறைய ஃபுட்டு போடுவேன். நிறைய ஃபுட்டு சாப்பிட்டா நல்லா சீக்கிரம் வளரும், அதுங்களும் சீக்கிரமாக குட்டி போடும் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ஃபுட்டை கொட்டி கொட்டி விட்டுருவேன். அது தண்ணியெல்லாம் அழுக்காயிரும். அப்புறம் அடிக்கடி தண்ணி மாற்றிட்டே இருப்பேன். தண்ணி மாற்றினாலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு புது தண்ணியில் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி புது தண்ணி மாற்றுவேன். அப்போ எப்படிலாம் மாற்றுவேன்னா, கொஞ்சம் லைட்டாக கலர் மங்கலாக இருந்தாலும் மாற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் தண்ணியை ஃபுல்லாக மாற்றுவேன். அந்த மாதிரிலாம் மாற்ற இறந்து போகும் அப்படிங்கிற நாலேஜ்லாம் எனக்கு இல்லை அப்போல்லாம். சின்ன வயசுலலாம் எனக்கு எப்படியாவது வளரணும், குட்டி போடணும் நிறையா, அப்படி தான் நினச்சிருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா அதனாலவே நிறைய இறந்து போகும். அப்போல்லாம் யோசிப்பேன், என்னடா இது நம்மளால் வளர்க்கவே முடியாதா, எல்லாம் வாங்க நம்ம வச்சுருந்தாலும் இறந்து போயிடுதே. நல்ல தண்ணி தானே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், நல்ல ஃபுட்டு தானே போடுறோம், அளவோடு போடணுங்கிறது எனக்கு அந்த ஏஜில் தெரியல. அதனால் அப்படியே விட்டாச்சு. ஆனால் எனக்கு பிடிக்கணும் வைங்களேன். வீட்லேயும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தெரியாமல் தான் அதுவும் நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கேயாவது ஸ்லாபில் ஒளிய வச்சு வளர்ப்பேன். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ தான் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் என் ஃப்ரெண்டு வீட்டில் நான் டேங்க் வாங்கி கொடுத்து, சின்ன டேங்க்கு தான் வாங்கி கொடுத்து அதுக்குள்ளே ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி விட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு வீட்டில் நான் வாங்கி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு வைங்களேன். ஏன்னா நம்ம வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எங்கள் அப்பா அம்மா. அது வளர்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுலேயே நம்ம உட்காந்துருப்பேன். நான் எப்படின்னா வாங்கிட்டு போன நாள்லேருந்தே அதை எப்போ குட்டி போடுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி போட்டுரு அப்படின்னு. ஸோ ரொம்ப காமெடியாக இருக்கும். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம எல்லாமே கொஞ்சம் யூடியூப்லாம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இப்படி தான் வளர்க்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்குறோம். ஸோ என்னோடய ஏஜுக்கும் சரி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்தி ஏதோ நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் 1-2 டெத்து இருக்க தான் செய்யுது.
அது நம்ம வந்து என்ன ஏதுன்னு சொல்யூஷன்லாம் கண்டுபிடிச்சி யூடியூப்லாம் பார்த்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஜாக் ஸ்பேரோவை பற்றி தெரியாது, அவங்க நகம் போடுவாங்கன்றதும் தெரியாது. ஸோ அது தெரியாமல் மேலெல்லாம் விட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஜாக் ஸ்பேரோ வந்து நகம் போடும்போது நமக்கு தெரியாது, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எரிய ஆரம்பிக்கும். என்னடான்னு பார்த்தா நகத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் இது நம்ம புது பசங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக. அவங்க அப்புறமா தான் தெரியும் அவங்களுக்கு, ஓ நகம் போட்டிருக்குடா அப்படின்ட்டு. ஸோ அது தெரியாமல் நல்லா விளையாண்டுருக்காங்க. ஜாக்கும் ஸ்பேரோ கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சாய் வந்து ஆல்ரெடி வீட்டிலே பெட்ஸ் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட ஜாக் ஸ்பேரோ வந்து ஸ்மெல் பண்ணிடுவாங்க அவனை. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறது பூனை கேட்டு தான் வச்சுருக்காங்க, பெர்ஷியன் கேட்லாம் வச்சுருக்காங்க. ஒரு டைம் போனேன் நான், கொஞ்சம் அவசரமாக வேலை இருந்தனால பார்த்துட்டு வந்துட்டேன் நான். பயங்கர க்யூட்டாக இருந்துச்சுங்க. நான் திரும்ப போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. பப்பிலாம் வச்சுருக்காங்க, கேட் பப்பிலாம் அவ்வளோ வச்சுருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ளேயே அவங்களும் இப்போ நான் எப்படி வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் தனி ரூமில் நம்ம ஒரே ரூம் செட்டப்பில் வளர்க்குறோம், அதுமாரி அவங்க வந்து கேட்டுக்குன்னே ஒரு ரூம் வச்சுருக்காங்க. ஸோ நான் இன்னும் பார்க்கல, என்கிட்ட சொன்னார் அவர் ஓரலாக. ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சாய்கிட்ட வந்து அவங்க ஈஸியாக வந்து மெர்ஜ் ஆயிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர் நிறைய பெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கறனால அதை கண்டிப்பாக அவங்க ஸ்மெல் பண்ணிக்குவாங்க. கையில் மாற்றி மாற்றி விட்டு விளையாடுறாங்க. சாஃப்டாக இருக்காமா ரொம்ப. ஆனால் அதோட டீத்தை பார்த்தா பயந்துருவாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பெரிய டீத்து, சின்ன வயசுன்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலாக பேபி தான், பட் ஆனால் பார்த்திங்கன்னா டீத்து ஐயோ நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். அப்படியே நறுக்குன்னு ஃபுல் போட்டால் என்னோடய விரலில் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடும் டீத்து. அந்தளவுக்கு நீளம் அதிகம், அந்தளவுக்கு நீளம் அதிகமாக வச்சுருக்குதுங்க. அதேமாரி நகம் சொல்லவே வேணாம், பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. அப்படியே க்ரிப்பாக என்ன பண்ணுதுங்கன்னா நம்ம ஸ்கின்னோட அப்படியே சேர்த்து அப்படியே பிடிச்சிக்குதுங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அங்கங்கே ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும் என் மேலேயே பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஸ்டார்டிங் இல்லையா, குட்டி பப்பி தானே, கண்டிப்பாக பயப்படுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் சில காயங்களெல்லாம் நம்ம தாங்கிக்கிட்டு தான் பழக்கிட்டுருக்கோம். நான் இப்போ கொஞ்ச நாள் பிடிச்சி பழக்கினனால இவங்கக்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்காங்க. இந்த சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னாலே அவங்க நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நார்மலாக இருக்கும்போது பெருசாக நகத்தை வச்சு க்ரிப் பண்ண மாட்டாங்க. ஆனால் லைட்டாக உப்புன்னு இப்படி ஊதினா கூட பயந்துருவாங்க. டக்குன்னு அப்படியே நறுக்குன்னு நகத்தை உள்ளே அழுத்தி நம்மளை இன்னும் கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. ஸோ சவுண்டு வந்து ஆகவே ஆகாது. ஏன்னா அவங்களோட இயர் வந்து பயங்கர ஷார்ப்பு. எங்கன சவுண்டு கேட்டாலும் அவங்க டக்குன்னு நின்று எங்கன கேட்குது எதுக்கு கேட்குதுன்னு அவங்க வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நின்று ஹேங் ஆகிடுவாங்க. ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டால் அப்படியே ஹேங் ஆகிடுவாங்க, இல்லைனா ஒளிஞ்சிக்குவாங்க. ஒளிஞ்சிட்டுமே அந்த சவுண்டு எங்கே கேட்டுச்சு, எதுக்கு கேட்டுச்சு, திரும்ப எதுவும் கேட்குமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நிற்பாங்க அதே இடத்துலையே. லைட்டாக நம்ம தடவி கொடுத்தா உடனே மாறிடுவாங்க. குழந்தைங்க மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தடவி கொடுத்தோன்னே அந்த நேரத்துக்கான ஷாக்லேருந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க ஜாக்கும் ஸ்பேரோவும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செர்லாக் தான் ஊட்டிகிட்டு இருக்காங்க. ஜாக் வந்து பயங்கரமாக சாப்பிடுவான். ஸ்பேரோ வந்து பார்த்திங்கன்னா அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு விட்டுரும். பட் ஆனால் ஜாக் அப்படி கிடையாது, எங்கே நமக்கு ஃபுட்டு கிடைக்குமோ அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அதனால் ஜாக் வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்குவான். பார்த்திங்கன்னா ஊட்டி விட்டுட்ருக்காங்க. இப்போ பாருங்களேன், கையில் நின்றுட்டு எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்கன்ட்டு. ஸோ வந்து நம்மக்கிட்ட பழகிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயமெல்லாம் போயிடுச்சு. முன்னாடிலாம் இப்படி சாப்பிட மாட்டாங்க, என் கையில் வச்சு சாப்பிட மாட்டாங்க. இப்போ குதிச்சதை பார்த்தீங்களா, இப்போ குதிச்சது ஸ்பேரோ தான் குதிச்சா. இந்தமாரி ஆக்டிவிட்டி பண்ணவே மாட்டா. இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணியிருக்காங்க. எப்படி குதிச்சா பார்த்தீங்களா, எங்கேயும் இல்லை, என்னோடய ஷோல்டருக்கு தான் வந்திருக்காங்க. திரும்பவும் வந்துட்டு சாய் என்ன பண்ணிட்டாரு, செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஸ்பேரோ எடுத்து கையில் வச்சு ட்ரை பண்ணார். பட் ஆனால் ஸ்பேரோ வந்து அலாட் ஆகிடுச்சு அங்கே பாருங்கள். ஆனால் ட்ரை பண்ணிச்சு. இப்போ ஸ்பேரோ வந்திருக்கணும், பட் ஆனால் வரல. எதனால தெரியுங்களா, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் ஆர்வமாகி வா அப்படின்னு கூப்பிட்டோம். ஸோ அதுக்கு சவுண்டு போட்டாலே பிடிக்காது. அந்த நேரத்துக்கு சைலண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா இந்நேரம் செகண்ட் டைம் தவி இருந்திருக்கும். நல்லா வீடியோவில் நல்லா பார்த்துருக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க, தவலை. அதுக்கப்புறம் சாயே வந்துட்டு கை வலிக்கும் போல், அதனால் கையை மாற்றி பிடிச்சிட்டான். கையை மாற்றினாலும் முடிஞ்சு போச்சு, சவுண்டு போட்டாலும் முடிஞ்சிருச்சு. அதை அந்த இடத்துல இருந்து அந்த டைமை நம்ம கடத்திட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவங்க மூடு சேஞ்ச் ஆகிரும்.
திரும்பவும் அந்த மூடு கொண்டு வரணும்னா நம்ம திசை மாற்றணும் அவங்கள. அப்போனா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நியூ பாய்ஸ்லாம் வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இன்னும் சூப்பராக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னாங்க. அடுத்தடுத்தது வருவாங்க, நம்மளோட ஜாக் ஸ்பேரோ பார்க்குறதுக்காக கண்டிப்பாக வருவாங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனாலும் இங்கே பாருங்களேன், சாயை விட்டு வரமாட்டேங்கிறாங்களாம். ஸ்பேரோவுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு போல் சாயை. அவ்வளோதான், நம்ம கையில் பிடிச்சி தூக்கிட்டோம். ஷோல்டருக்கு போயிடுவாங்க இப்போ. ஆனால் இவங்களை வந்து ஃபுல் ஹேண்டு டிஷர்ட் போட்டு தான் தூக்கணும். டிஷர்ட் போட்டாலுமே அவங்க நகம் உள்ளே படுது. இருந்தாலும் டிஷர்ட் போட்டுவிட்டால் ரொம்ப படாது. அதுமாரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you next.